श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्ली श्रीरङ्गराज हरिचन्दन योगदृश्याम् साक्षात् क्षमा करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरणः शरणं प्रपद्ये त्वत्प्रेयसः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावं तीर्थैरथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकल्सरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूषः कवीनां दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संशित कामधेनुम् भगवान् एव स्वयं स्वरूपस्थिति प्रवृत्ति सुशेषतैकरसेन अनेन आत्मना कर्ता स्वकीयस्य उपकरणैः स्वाराधनैक प्रयोजनाय भगवान् सर्वशेषी श्रियपतिः परमपुरुषः स्वशेषभूतमिदं श्रीप्रबन्ध व्याख्यानाख्यं कर्म स्वस्मै स्वप्रीते स्वयमेव कारयेत् श्रियपतिயான சர்வேஸ்வரன் தலை கட்டி கொடுத்து பல நூற்றாண்டுகளாக பல லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் ஆச்சாரியர்கள் அந்த காலத்தில் வியாக்கியானமும் எழுதி இந்த ஸ்ரீ பிரபந்தம் என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்லக்கூடிய திருப்பாவைக்கு ஆழ்ந்த விளக்கங்களை எல்லாம் தந்து நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு கோடி பேர் சொன்னாலும் அந்த உள் அர்த்தம் புதியதாக நவோ நவோ பவதி ஜாயமானஹா என்று வேதம் சொல்வது போல புதிதாக எல்லாருடைய ஆச்சாரியருடைய மனதிலும் தோன்றுகிறது என்று நமக்கு ஸ்பஷ்டமாக தெரிகிறது, எல்லோருக்கும் தெளிவாக தெரிகிறது. அப்படிப்பட்ட இந்த திருப்பாவை என்ற 30 பாசுரங்கள் 4000 திவ்ய பிரபந்தத்திலே ஒரு சிறு பகுதி தான். ஆனால் அதற்கு பெருமைகள் அளவிட முடியாது. எப்படி அளவிட முடியாது என்றால், எம்பெருமானுக்கு அனந்த கல்யாண குணங்கள் எப்படி அளவிட முடியாததோ அப்படி இருக்குது. இன்னொன்று, வேதமெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது. தேவநாகரி அல்லது கிரந்தம் என்ற எழுத்து வடிவத்திலே இருக்கிறது. அதை படிப்பதற்கு பொறுமையும் வேண்டும், வயதும் வேண்டும், எம்பெருமானுடைய அனுகிரகமும் வேண்டும். அது பல பேர் படிக்க முடிவதில்லை. வர்ணாசிரம தர்மம் ஒட்டி யார் தகுதி உள்ளவர்களோ அவர்கள்தான் மறையை பயில வேண்டும் என்ற கட்டாயத்தினால் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய தாய்மொழியான தமிழில் இந்த ஸ்ரீ பிரபந்தம், இந்த திருப்பாவை பாசுரம் அமைந்திருக்கிறது. வேதமனித்துக்கும் வித்தாக அமைகிறது. இந்த திருப்பாவைக்கு தனியன்கள் உண்டு. அதை முதலிலே சம்ஸ்கிருதம், பிறகு 2 தமிழ். இறுதியிலே எனக்கே பொறுமை போய்விடும் என்ற காரணத்தினாலே அந்த இந்த கோதா என்ற ஸ்ரீ கோதாதேவி என்ற ஆண்டாள் பெருமையை, நீலாதேவியின் பெருமையை இறுதியிலே சொல்வதற்காக இப்பொழுதே சொல்லி கடைசியிலே நிறைவு செய்கிறேன் என்ற கடைசி வார்த்தையை மட்டும் சொல்லி முடிக்கலாம் என்று. முதல் சம்ஸ்கிருத தனியன் பராசர பட்டர் எழுதியது. நீளாதுங்க தனகிரி தட்டி சுத்தமுத்தோத்திய கிருத்தம் பாராட்சம் ஸ்வம் சுச்சி சதசிர சித்தமத்தியாபயந்தி
கோச்சிட்டாயாம் சதி நிகழிதம் யாபலாக்கிருத்ய பௌத்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூயையே வாஸ்து பூயா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. சாதாரணமா நேற்று ஒருத்தர் அழகாக கேட்டார். ரொம்ப பெரியவர், இந்த ரகுநாதன் என்றவருடைய திருத்தமையனார் சியுவே சுந்தரராஜையங்கார் என்ற பெரியவர் நேற்று வந்திருந்தார். அவர் இன்று திருக்குழந்தை பெருமானை சேவிக்கிறதுக்கு போயிருக்கார். ஆறாமுதனை பாடிப்பறன்னு ஆழ்வார் சொன்னார். அதனால ஆறாமுதனை தான் பாடணுங்கிற மாதிரி இந்த ஆழ்வார் திருமேஷி ஆழ்வார் நினைச்சார். அப்படி திருமேஷி ஆழ்வாருக்கு இன்றும் வருடா வருடம் நாம் நம் முன்னோருக்கு திவசம் ஸ்ரார்த்தம் திதி என்று செய்வது போல எம்பெருமான் அந்த ஆழ்வாருக்கு பண்ணிக்கிறான். அதுக்காக அவருக்கு பேரு ஆறாவது ஆழ்வான்னே பேரு. ஆறா அமுதம் அபர்யாப்தாமிருதம் முத்தகான் என்று பேர் அவருக்கு சம்ஸ்கிருதத்துல. அதுதான் தமிழ்ல ஆறா அமுதம் உத்தான சயனம்னு பேர். அங்கே இந்த பெருமாள் படுத்துன்னு இருக்கார். படுத்துன்னு இருக்கச்சே வார்த்தை சொன்னா அது நம்ப முடியாதுன்னு சொல்லுவான். படுக்கையில் இருந்து ஒருத்தர் எதுவுமே ஒரு நமக்கு உறுதிப்பாடு கொடுக்கூடாது. இங்கே சொல்றேன், இங்கே பாசுரத்தில் சொல்றான், மாரிமலை முழஞ்சில்ல சிங்கம் போல எழுந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்து எங்களுக்கு அருளனமே தவிர, ஆராய்ந்து அருளனமே தவிர படுக்கையில உட்கார்ந்து சொல்லக்கூடாது. படுக்கையிலேருந்து எழுந்துவா, படுக்கையிலேருந்து எழுந்துவான்னு இப்போ நிறைய பேர் 6ஆம் பாசுரத்துலேருந்து ஆரம்பித்து படுக்கையிலேருந்து எழுந்துவா, தூங்காதே அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரங்கள். எம்பெருமானே 17ஆவது பாசுரத்திலேருந்து ஆரம்பித்து எழுப்புறா. அது மாரிமலை மொழிஞ்சில் பாசுரத்தில் தான் வெளியே பெட்ரூமை விட்டு வெளியே படுக்கை அறை விட்டு ஆதிசேஷன்ல ரொம்ப சுகமா தூங்கிட்டு இருக்கியே, யோக நித்ராவா அரித்துயிலாக விழித்தும் விழிக்காததாக நாங்கள்லாம் செய்வதை நன்றாக கவனித்துக் கொண்டு இப்பொழுது சுவாமியுடைய கற்பூரஹாரத்தை நடைபெறுகிறது. இருந்தாலும் இதை காதிலே கேட்டுக்கொண்டே எம்பெருமானை திருப்பள்ளி எழுச்சி செய்வதற்கு தொண்டடி புடியாழ்வார் 10 பாசுரங்கள் இயற்றி நம்மை மகிழ்வித்தார். திருமலை ஆண்டான் அருளி செய்த சம்ஸ்கிருத தனியனை முதலிலே சொல்கிறேன். தமேவ மத்வா பரவாசுதேவம் ரங்கேஷயம் ராஜவதர்ஹணீயம் பிராபோதிகீம் யோகித சுக்திமாலாம் பக்தாங்கிரேணும் பகவந்தமீடே. மண்டங்குடி என்பர் மாமரையோர் மன்னிய சீர் தொண்டரடிப்படி தொன்னகரம் வண்டு திணத்தவையில் தென்னரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்தும் பிரான் உதித்தவூர். காலையிலே பாடக்கூடிய ராகம் என்பதால் பூபாலம் என்ற ராகத்திலே பாடக்கூடிய 10 பாசுரங்கள். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கனையிருள்ள கன்றது காலயம் பொழுதாய் மது விரிந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்தீண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவரோடும் புகுந்த இருங்களீற்றமும் பிடியொடு முரசும் அதர்தலில் அலை கடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே எழுந்தருளாயே எழுந்தருளாயே. தொண்டடி பொடியாழ்வாருடைய எம்பெருமானை பள்ளி உணர்த்தும் பிரான் அவர் 10 பாசுரங்களை நமக்கு அருளி செய்து அதிலே முதல் பாசுரத்தை நாம் இப்பொழுது கேட்டோம். பிறகு
ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பாவை சொற்பொழிவை பல நூற்றாண்டுகளாக ஏற்பாடு செய்யக்கூடிய திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இந்த ஆண்டு 232 பேரை வைத்துக்கொண்டு, அதாவது தேவஸ்தானம் அனுகிரகித்த ஆச்சாரியர்கள் 232, அதுக்கு மேலே இதை தவிர பல பேர் அபிமான கஷேத்திரங்கள், ஆச்சாரியம் உகந்த கஷேத்திரங்கள், மற்ற 106 திவ்ய கஷேத்திரங்கள் எல்லாவற்றிலும் பல பெரியவர்கள் இந்த திருப்பாவையின் விளக்கத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று 4வது பாசுரம். இன்னைக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப்ல ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார். அவர் பேரு டாக்டர் டி.கே. பார்த்தசாரதி என்று. அவர் அனுப்பி வைத்த அந்த விளக்கத்தில் ஒரு அம்மா சென்னையிலிருந்து அந்த விளக்கத்தை தந்திருக்கிறார். அந்த விளக்கத்தில் ஒரு கருத்து நன்றாக இருந்தது. அதை நான் நடுவில் இங்கே சொல்கிறேன். இது என்னன்னு கேட்டால், ஒவ்வொருத்தர்லேருந்தும் ஒரு குருவி சேர்க்குற மாதிரி சேர்க்கணும். தேனி ஒவ்வொரு பூலையும் போய் கொஞ்சம் கொஞ்சம் தேனை எடுத்து சேர்க்குற மாதிரி சேர்த்தா இந்த தேன் மழையாக பொழிகிறது. இந்த திருப்பாவை பார்க்கும். எப்படி இங்கே இன்னொன்று, கோதை நாச்சியார் என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆண்டாள் தமிழ் பெயர். எம்பெருமானையும் ஆண்டாள், நம்மையும் ஆண்டாள், ஜீவாத்மாக்களான நம்மையும் ஆண்டாள். நாச்சியார் என்று சொல்லப்படக்கூடிய அம்மா என்று சொல்லக்கூடிய, மரியாதையாக சொல்லக்கூடிய பதம், வார்த்தை. அதிலே ஸ்ரீ கோதாதேவி என்று சம்ஸ்கிருதத்திலே பெயரிட்டார் பெரியாழ்வார், வளர்ப்பு தந்தையாக இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது இந்த வேத பாகம் தினமுமே சொல்ல வேண்டியது. ஏனென்றால் 5 வரிகள் தான். ஓம் நீலாதேவிகும் சரணமகம் பிரபத்யே சுதரிசிதரசே நமः கிருணாஹி கிருதவதி சவிதராதிபத்யை பயஸ்வதீரந்திராசானோஸ்து ध्रुवादिशां विष्णुपत्न्यघोरा अस्येषाना सखसोया मनोता बृहस्पतिर्मातरिश्वोतवायुः सन्धुवाना वाता अभिनो गृणन्तु विष्टम्भो दिवो धरुणपृथिव्या अस्येषाना जगतो विष्णुपत्नी. அஸ்ய ஜகதா, இந்த உலகத்தினுடைய விஷ்ணு பத்னி தான் ஈசானா என்று முடிகிறது. ஓம் மகாதேவி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ நீளா பிரச்சோதயாத் என்று காயத்ரி மந்திரமாக அது சொல்லப்படுகிறது. 49 காயத்ரி மந்திரங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். நமக்கு மாதா, மந்த்ராணாம் மாதா என்று சொல்லக்கூடியது விஸ்வாமித்திர மகரிஷி மூலமாக நமக்கு கிடைத்தது என்று சொல்வார்கள். அது எப்பொழுதும் அனுஷ்டானங்களிலே நாம் ஓம் தத் சவிது என்று தொடங்கி இந்த 24 அக்ஷரங்களை கொண்டு அதை வேதத்திலே 3x8 என்று சொல்வார்கள். நாம் அதை காயத்ரி என்று எடுத்துக்கொள்வதால், காயத்ரி என்பது 6 அக்ஷரங்கள் கொண்ட ஒரு பாதம். அதில் 4 பாதங்களாக எடுத்துக்கொண்டு சம்ஸ்கிருத கவிதைகளிலே 4 பாதங்கள் உண்டு. வேத சம்ஸ்கிருதம் வேற, நாம் படிக்கிற சம்ஸ்கிருதம் வேற, படிப்புக்காக சம்ஸ்கிருதம் படிக்கிறது வேற. அந்த வேத அத்தியனம் பண்ணும்பொழுது அந்த சம்ஸ்கிருத இலக்கணம் வேற. அதுக்கப்புறம் பிராகிருதம் என்று கொச்சை சம்ஸ்கிருத மொழிக்கும் ஒரு இலக்கணம் இருக்கிறது. முன்னாடி இலக்கணம் இல்லாமல் இருந்தால் அதை எழுதியிருக்கிறார்கள். பண்டைய நூலிலே இருக்கிறது. அப்படி அந்த இலக்கணப்படி நாம் இதை புரிந்து கொள்ளோமானால், இங்கே இந்த முதல் பாசுரத்தில் என்ன சொன்னோம்? பரரூபமான நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொன்னோம். இந்த முதல்ல அந்த பரரூபத்தில் இந்த கோதாதேவி அருளிய திருப்பாவை என்பது காரணத்தினால கிருதவதி என்று இந்த வேத வார்த்தை வருது. அதனால நெய் கிடைக்கணும்னா பால் வேணும். அதனால பயஸ்வதீரன் திராசானோத்து நேற்றே சொன்னோம். பயஸ்னா கூட ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சார் பயசா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பால் போல மனது தூய்மையுடன் இருக்கிறாருன்னு நாங்கள் சொல்லுவோம்.
நான் சொல்லுவேன் எல்லாத்தையும் காஃபி டீலாம் சாப்பிட மாட்டோம், அதனால் பால் தான் சாப்பிடுவேன், அதனால் பயசுன்னு பேர் சொல்கிறது. அதனால் எதுக்கு சொல்ல வரும், இங்கே வந்து பயஸ்வ தீரன் திராசானுவஸ்துன்னு இந்த வேதபாகம் நீளா சூத்தம். அதனால் அப்படி இந்த பாசுரத்தில் இப்போ நாச்சியார் என்று இந்த கோதைக்கு திருநாமம் இருப்பதாலே நாச்சியார் திருமொழி என்று 143 பாசுரங்கள் இருக்கு. அந்த 143 பாசுரங்களை தவிர இந்த 30 பாசுரங்கள், அதனால் 173 பாசுரங்கள் உகந்தளித்தாள் வாழியன்னு தான் இருந்திருக்கணும் வாழி திருநாமம். ஏன்னா இந்த 30 பாசுரத்துக்கு தனி சிறப்பு. அதனால அது 4000 திவ்யபதத்தோட சாரம்ங்கிறதுனால நான் 30 கழிச்சுக்கணும். அப்படி 4000ல் அது எல்லாத்துக்கும் சேர்த்து இது சாரம், சாரசாரம்னு கூட சொல்லலாம். வேதாந்த தேசிகன் அப்படி ஒரு கிரந்தத்தை நமக்கு அருளி இருக்கிறார். அதனால அதை வைத்துக்கொண்டு முதல்ல நாராயணனே நமக்கே என்று பறை தருவான் என்று சொல்லும்பொழுது நேற்றே அவர் சொன்னிருந்தேன், கோபாலன்கிற ஒரு சம்ஸ்கிருத நல்ல தெரிஞ்சவர் வந்திருக்கார், சொல்லிக் கொடுக்குறார். அவர் வந்து அவற்றை சொன்னேன், நாராயணாய நமஹா என்று சொல்லக்கூடிய அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய 7 எழுத்துக்களை, முதல்ல பிரணவம், அதனால அப்புறம் நமோ 2 வார்த்தை, அதனால பின்னால சொல்லிட்டோம். இப்போ நாராயணாய நமஹாங்கிறது பின்னால சொல்லிட்டோம். அது அஷ்டாட்சரத்தினுடைய விளக்கமாக முதல் பாசுரம் அமைகிறது என்று நமக்கு தெரியும். 2வது பாசுரம் பரமநடிபாடி பையத்துயின்ற பரமநடிபாடி என்று சொல்லும் பொழுது திருப்பார்க்கடலிலே பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் என்று சொன்னதாலே வியூக ரூபம் என்று அந்த பாசுரத்தில் சொல்லப்படுகிறதாக நமக்கு தெரிகிறது. முதல்ல பரரூபம், அவன் பர வாசுதேவன். இங்கே கூட நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா விமானத்தில் வந்து பரவாசுதேவன் சொல்கிறோம். அப்புறம் அதை வந்து கிளிமண்டபத்திலேருந்து அந்த விமானத்தை தரிசனம் பண்ணுறோம், சேவிக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே இந்த வையத்து வாழ்வியல் 2வது பாசுரத்தில் வியூக ரூபம் என்று சொல்லும் பொழுது 4 விதமான வியூக ரூபம் உண்டு. வாசுதேவா, சங்கர்ஷணா, அனிருத்தா, பிரத்யும்னா என்று அதுலேயும் வாசுதேவன்கிற திருநாமம் வரும். அதுக்கப்புறம் நேற்று பாசுரம் ஓங்கி உலகங்கள உத்தமன் பேர்பாடியில் வாமனாவதாரத்தை எடுத்துக்கொண்டதுனாலே பல அவதாரங்கள். ஸ்ரீமத் பாகவதம் 22 முதல்ல 24 சொல்கிறது, அதுக்கப்புறம் 50ங்கிறது, அப்புறம் அளவில்லாததுங்கிறது. அதனால நமக்கு வந்து பழக்கம் இல்லாத தத்தாத்திரேயர், அப்புறம் இங்கே இந்த ஊரில் தன்வந்திரி சந்நிதி, டாக்டர், அதுக்கப்புறம் கபிலர், சாங்கிய தர்சனம் இயற்றிய கபிலர், இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் நமக்கு நிறைய வரலாறுகள் படிக்காத அவதாரங்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஹம்சா அவதாரம் அன்னமாக எடுத்தார், ஹயக்ரீவனாக எடுத்தார், கல்வி கடவுளாக எடுத்தார், இப்படி நிறைய அவதாரங்கள். அதனால அந்த அவதாரங்களை எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு வார்த்தை அழகா விபவா. 3வது பாசுரம் விபவாவதாரத்தை சொல்லுது. இன்னைக்கு என்னன்னு கேட்டா அந்தர்யாமி, 4வது ரூபம் அந்தர்யாமி. ஐயா அங்க பேசக்கூடாது, திருப்பியும் அந்த பேசாம பிரசாதத்தை வாங்கிட்டு போகணும். இங்க வந்து முதல்ல இன்னைக்கு சொன்னோம், ஓங்கி உலகந்த உத்தமன் பேர்பாடின்னு உடனே ஒத்தர் பாடினா பரவாயில்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளோடு சேர்ந்து அந்த தோழிகள் எல்லாம் சேர்ந்து பாடினதுனால ஆண்டாளுக்கு என்ன கற்பனை, இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் ஆய்ப்பாடி. அந்த எம்பெருமான் ரங்கமன்னார்னு பேர், அங்க ரங்கமன்னார் வட பேரு கோயிலுடையான்னு பேரு, அங்க ஆலிலை துயின்றவன் பேர் அங்க. அதனால அங்கே அந்த சன்னிதியை வந்து நந்தகோபனுடைய திருமாளிகை எடுத்துக்கொண்டு அந்த உள்ளே இருக்கிற வீட்டில் இருக்கின்ற திவ்யமங்கல விக்கிரகத்தை கண்டனாக ஏற்றுக்கொண்டு அந்த கோகுல அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை கோகுலமாக வைத்துக்கொண்டு இவள் திருப்பாவை என்ற பாசுரங்களால் கோபிகளை அனுகரித்தாள் என்று சொல்லுவோம். அனுகரோதிஸ்ம, இமிட்டேஷன். இங்க வந்து இமிட்டேஷனே ஒரிஜினலா இருக்கு, அதுதான் இங்க ஆச்சரியம், டியூப்ளிகேட்டா இல்லை. அப்படி இந்த பாசுரத்திலே இன்று அந்தர்யாமியாக நாம்
எம்பெருமானை தியானம், உபாசனம், ஸ்ரவணம், இப்படி வரிசையா நவவித பக்தியும் சேர்த்து சொல்றோம். முதல்ல கேட்கிறோம், அதுக்கப்புறம் நம் மனதில் அந்த திருநாமத்தை இருத்தி கொள்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த தேவர்களுக்கெல்லாம் ரெண்டு விதமான ஒரு மனநிலை. ஒன்று, துன்பப்படும் போதெல்லாம் எம்பெருமானை வந்து சேவிப்பது என்பது அவருடைய மனநிலை. துன்பம் யார் ஏற்படுத்துறது? இந்த லீலையில எம்பெருமான் தான். அதற்கு ஏற்படுத்துவதற்கு காரணம் 66 கோடி ராட்சசர்கள் இருக்கிறார்கள். 2 மடங்கு 33 கோடி நல்லவர்கள் இருக்கிறார்கள், 66 கோடி கெட்டவர்கள் இருக்கிறார்கள். இப்பவும் அப்படிதான். இந்த நம்ம உலகத்துல நம்ம ராட்சசர்கள் தான் நிறைய இருக்கிறார்கள். யாரோ ஒருத்தர் சொன்னார், ராவணர்கள் தான் அதிகமா இருக்கிறார்கள், கம்சர்கள் தான் அதிகமா இருக்கிறார்கள் ஆண்களிலே என்று சொல்றார். அதனால அப்படி இங்கே அந்த 33 கோடி தேவர்களும் கோகுலத்துக்கு வந்து விட்டார். ராமாயண காலத்திலே, ராமாவதாரத்திலே ரிஷிகள் எல்லாம் காட்டிலே இருந்து கொண்டு எம்பெருமான் ஸ்ரீராமனை சேவிக்க நினைத்த பொழுது எம்பெருமான் ஸ்ரீராமனுடைய சங்கல்பம் என்ன ஆயிற்று என்றால், நானே காட்டுக்கு வருகிறேன். கைகேயி கேட்ட வரத்துக்காக இல்லை, ராவணனை கொல்வதற்காக இல்லை, பரித்ராணாய சாது நாம் மட்டும்தான், விநாசாயச்ச துஷ்கிருதம் கிடையாது. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, பரமபத்திலேருந்தே சீவைக்குட்டத்திலேருந்தே கலங்கா பெருநகர்லேருந்தே என்ன பண்ணுவேன், சங்கல்பத்தினால அவளை ஒரு மனசாலேயே அழிக்க முடியும் என்னால். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற பக்தர்களுக்கு வந்து இந்த சேவை தருவதற்காக அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் கண்ணன். எதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியம். அறம் பிறழும் பொழுது, அறம் குறையும் பொழுது, அறம் குறையும் பொழுது நான் வந்து அவதரிக்கிறேன் என்று சொன்னான். அந்த தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று ஒவ்வொரு முறையும் அறம் குறைவதற்கும் அவன் தான் காரணம். கபிலர் என்று அவதாரம் எடுக்கும் பொழுது நிரீஸ்வர சாங்கியம் என்று அதுல ஒரு பகுதி உண்டு, கடவுள் இல்லை. அதே மாதிரி பல சம்பிரதாயங்களிலே சாருவாக்க மதம் என்று உண்டு, இனிப்பாக பேசி நம்மை கவர்ந்து விடுவார்கள். நீங்க எதுக்கு பகவானை சேவிக்கணும், கோயிலுக்கு ஏன் வரணும், நன்றாக சம்பாதித்து அந்த பணத்தை நன்றாக நிறைய பால் வாங்கி அதை நெய் ஆக்கி அந்த நெய்யை குடியுங்கள், கிருத்தம் பிப சார்வாங்க. சரி, பணமே இல்லையா சார் அப்படின்னா, ரிணம் கிருத்வா கிருத்தம் பிப, கடனாவது வாங்கி நெய்யை சாப்பிடு. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு 2வது பாகத்துல பார்க்கிற பொழுது நெய்யை குடின்னு சார்வாக்குனார். பகவானாவது ஒன்றாவது. அப்படி ஏன் பகவானாவது ஒன்றாவதுன்னு ஏன் அந்த மதத்தை இவனே ஏற்படுத்தினான் என்றால், இல்லாவிட்டால் டிவி பார்ப்போம், வாட்ஸ்அப்பை நோண்டுவோம், மொபைலை நோண்டிக்கொண்டே, அதுக்காக தான் தெரிஞ்சு வச்சுருக்காரு. அந்த மாதிரி அந்த அடுத்த இந்த காலத்துல மொபைல் ஒன்று வரும், ஐபேடுன்னு ஒன்று வரும் என்று தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லாமே தெரிந்தவர், சர்வஜா நகி சர்வகா சர்வஜா என்று ஒரு பழமொழியும் உண்டு. எல்லோரும் எல்லாம் தெரிந்தவர்களும் இல்லை, பகவான் உட்பட. ஏனென்றால் அவனுடைய பெருமையின் அளவே அவனுக்கு தெரியாது. அப்படி அது வந்து கூறத்தாழ்வான் ஸ்ரீஸ்தவத்துல 12 ஸ்லோகங்களிலே ஒரு ஸ்லோகத்துல சொல்றார், மகிமாவதி ந ஜாயத்தே தொயாப்பின்னு பண்ற, ஒன்னாலேயும் தெரியாது, உங்க ஆத்துக்காரிக்கும் தெரியாது. யாரு தயாப்பி ந ஜாயத்தே, ஸ்ரீஸ்தவம் தாயாரை பத்தி சொல்ற. தொயாப்பி நியாயத்தே தயாப்பி நியாயத்தே, மகிமா அவதி, பெருமையினுடைய அளவு தெரியாது. அதனால அப்படின்னு என்று வேடிக்கையா சொன்னார். அதனால இப்படி இந்த இன்றைய பாசுரத்திலே அந்த கண்ணன் கோகுலத்துக்கு வந்து விட்டான் என்று அறிந்து தேவர்களுக்கும் நிறைய ஞானம். அதனால அவர்கள் நித்திய சூரியர்கள் அல்ல, வைகுண்டத்தில் அவர்களுக்கு இடம் கிடையாது, அவங்க சொர்க்கத்தில் தான் இருக்கணும். அமிர்தம் உண்டு விட்டு நித்தியமாக இருக்க வேண்டியது, அவர்களுக்கு சாவு கிடையாது, மரணம் கிடையாது. அப்படி இருக்கிறவங்க இங்க வந்துட்டாங்க, கோகுலத்துக்கு வந்துட்டாங்க. இங்க இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு
அவங்க வந்த உடனே இதை பார்த்தா அந்த 33 கோடி எனக்கு கொஞ்சம் மரியாதை வேணும் அப்படின்ட்டு வருணதேவன் அங்கேருந்து வந்து இந்த சின்ன குழந்தைகள் 5 லட்சம் எடுத்துக்கோங்க, எப்போதுமே 5 லட்சம், அதுக்கு மேலேயும் எடுத்துக்கலாம், குறைச்சலாம் எடுத்துக்கலாம், குறைச்சலாம் எடுத்துக்கோங்க, நிறையவே எடுத்துக்கலாம். அதில் நான் வேடிக்கையாக சொன்னேன், 5 லட்சம் சிறு குழந்தைகள் பெண் குழந்தைகள் ஒரு ஊரில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்தால் 5 லட்சம் அம்மாக்கள் தாய்கள் உண்டு, 5 லட்சம் அப்பாக்கள் உண்டு, சேர்த்துக்கோங்க, 15 லட்சம் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதனால 15 லட்சம் பேரும் அங்க இருக்கிற பொழுது 33 கோடிங்கிறது எவ்வளவு? அதனால எல்லாரும் வந்துட்டாங்க. அதுல ஒருத்தன் வந்து கேட்டா, அந்த எல்லாரையும் வந்து சின்ன குழந்தைகளை கேட்டா உடனே ஒழுங்காக பதில் சொல்வார்கள், எதையும் மறைக்க மாட்டார்கள், இன்னசென்ட் அப்பாவியா இருப்பார்கள், தெளிந்த மனதுடன், கள்ளமில்லாத மனதுடன். அதனால அவங்கள பார்த்து கேட்டா, நான் உங்களுக்கு என்ன செய்யும், கிம் கரவாணித்தே, நீங்க ஐயா நீங்க அப்புறம் வெளியில போய் பேசுங்க, வெளியில போய் பேசுங்க, நிறைய இடம் இருக்கு. அதனால என்னாச்சு, வருணதேவன் வந்து கேட்டா, பிரார்த்தனை பண்ணா, நீங்க ராமாயணம் படிச்சுருக்கீங்க, அதனால என்ன தெரியும்னா 24,000 கிம் கரவாமித்தே கிம் கரவாணித்தே கிம் கரோமி, ராமனே கேட்டிருக்கான் எல்லாரும். சுக்ரீவனை பார்த்து நான் கேட்டேன், நான் என்ன பண்ணணும் உனக்கு உதவி? சுக்ரீவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமையா வந்திருக்கான், இல்ல தெரிஞ்சே கேட்கிறான், உனக்கு நான் என்ன உதவி செய்யணும்? அவன் கேட்ட உதவி ராமனுடைய மனதுக்கு எதிரான உதவி. கூட பிறக்காத தம்பியை, உடன் பிறவாத தம்பியை பாசத்தோடு பார்த்தவன் ராமன், உடன் பிறந்த வாலியை எதிரியாக பார்த்தவன் சுக்ரீவன். அவன் தான் சொன்னா, விபீஷணனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னா. யாரு சொல்றதுன்னா, பாட் காலிங் த கெட்டில் பிளாக் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஈயத்தை பார்த்து இழிச்சதாம் பித்தளை என்று, இழித்ததாம் பித்தளை. அப்படி ஒரு அழகான காட்சி அங்கே. விபீஷண சரணாகதி தான் முக்கியம் ராமாயணத்துல. ஒவ்வொருத்தரும் கேட்க, சமுத்திரராஜன் முதல்ல வந்து கூட்டத்துக்கு வரல, அப்புறம் 3 நாள் அந்த உபவாசம் செய்து தர்பை புல்லிலே சயனித்துக் கொண்டிருந்த ராமனை திருப்புல் அணையிலே 3வது நாள் வந்தான். எப்ப வந்தான்னா, லட்சணா வில்லை எடுன்னு சொன்னார். அதனால கையில வில்லு கூட இல்லாம இருந்திருந்தார், படுத்திருந்தார். நான் வருத்தத்தும் போது ஏதாவது ஆயுதங்கள்லாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதனால இவங்க இப்போ கேட்டு அதை வாங்கி அந்த வில்லிலே அம்பை கோக்கும் பொழுது வந்துடும் சமுத்திரராஜன் திருவடியில் சரணாகதி. அதனால அது அந்த கதையெல்லாம் தெரியும். அதனால இந்த இதுல வந்து வருணதேவன் என்ன வேணும்னு கேட்டான். என்ன வேணுங்கிறது பாசுரத்தில், ஆழிமழை கண்ணா பராடி, ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவே, ஆழியுள் பூக்கு முகந்து கோடாத்தெறி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, பாழியன் தோளுடை பற்பநாபன் கையில், ஆழி போல் பலம் பூரி போல் நின்றதிர்ந்து, தாழாதேசார்கம் உதைத்த சரமழை போல், வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும், மார்கழி நீராட மகிழ்ந்தனோரும் பாவாய். கடைசி வரியில என்ன சொன்னா, நாங்களும் வாழ, இந்த வாழங்கிறது எங்கேயும் சேர்த்து, அவரை நீயும் வாழ, லோகாசமஸ்தான் சுகினோ பவந்து. சம்ஸ்கிருதத்துல கடிதம் எழுதும் பொழுது உபய குசலோபரின்னு எழுதும்.
எங்க திருத்தந்தையார் சொல்றார், இப்படி எல்லாரும் எழுதுவாங்க உபயோக சொல்ற, நீ கொஞ்சம் மாத்தி எழுத. என்ன மாத்தி எழுதணும்னு கேட்டேன். க்ஷேமத்வயோபரி, நலன் நலமறிய ஆவான். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அதனால எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி தான் கடினம் ஆரம்பிக்கணும். கடிதம் எழுதும் பழக்கமே போயிடுது. இப்போ சுருக்கமா ஒரு 10 எழுத்து இருக்கிற வார்த்தையை 2 எழுத்துல எழுதணும். புரியல. ஹவ் இஸ் யுவர் ஃப்ளை அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். எங்க வீட்டுல ஈ இல்லையேன்னு சொன்னேன். இல்ல அது சொன்னா ஃபேமிலிங்கிறதுக்கு அது பேரு FLY அப்படி. அதனால நான் எங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்காக இப்படி குறிக்கினா நான் அப்ரிவியேஷன், சம்ஸ்கிருதத்தில் தான் அப்ரிவியேஷன்ங்கிறது நிறைய இருக்கு. சுருக்கமா சொல்லலாம். பெரிய வார்த்தையை ஒரே எழுத்துல கூட சொல்ல முடியும். சுவாமி தேசிகன் பதுகா சகஸ்திரத்துல சித்திர பத்தத்தில இப்போ பூமின்னு ஒண்ணு இருக்கு. பூமி தெரியும், பூமி பூன்னு சொல்றாரு. பூ சுத்தம் இருக்கு. பூ ஒரே எழுத்தாம வரும், 2 எழுத்து ஒரே எழுத்தாம இருக்கு. அதனால அமரகோஷத்துல படிச்சுங்கன்னா திரிதசகான் 3 எழுத்து இருக்கு. தேவகான்னு அர்த்தம், 2 எழுத்து தேவகா. அதனால பூஹுன்னா நகரம்னு அர்த்தம், ஒரே வார்த்தை. பூ ஒரே எழுத்து, பூஹு அப்படின்னா புரின்னு அர்த்தம். அப்படின்னா இது நகரம்னு அர்த்தம், சிட்டின்னு அர்த்தம். அதனால ஒரு எழுத்துல நிறைய சொல்லலாம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. வா இருக்கு, பை இருக்கு, அப்புறம் ச இருக்கு, நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஓர் எழுத்து சொற்கள் நிறைய இருக்கு. அதை பயன்படுத்துறதுக்கு நமக்கும் தெரியணும். அப்போ இங்க வந்து வருணதேவன் கேட்டான். வருணதேவன் கேட்கிற பொழுது ஆழிமழை கண்ணா அப்படின்னு கூப்பிடும் பொழுது, இந்த உத்தரவு கொடுக்கும் பொழுது, எம்பெருமான் நினைவு உனக்கும் இருக்கணும் எனக்கும் இருக்கணும். ஒரு கேள்வி கேட்டாலே எம்பெருமான் நினைவு இருக்கணும், நீ பதில் சொல்லும்போது உனக்கும் நினைவு. அப்போ ஆழிமழை கண்ணான்னு கண்ணனை கூப்பிட்டுருக்கோம், உன்னை கூப்பிடலைங்கிற மாதிரி. ஏன்னா உனக்கு தலைவன் கண்ணன், உனக்கு தலைவன் இந்திரன், இந்திரனுக்கு தலைவன் கண்ணன். அதனால உன்னை கூப்பிடலப்பா, கண்ணனை கூப்பிட்டோம். அவன் கண்ணன் வந்து மழை பெய்ய வேண்டும் என்று தான் நீ சபார்டினேட்டை உபே பண்ணி ஆகணும். அதனால ஆழிமழை கண்ணா, ஆழி இந்த உலகத்துக்கு, ஆழின்னா ஒரு உலகம்னு ஒரு அர்த்தம், ஆழின்னா சமுத்திரம்னு அர்த்தம், அப்படின்னா நிறைய நிறைய அர்த்தங்கள். அதனால ஆழின்னே பகவானுக்கு பேர், ஆழமானவன் ஆழி. ஆழின்னா சக்கரம்னு, சுதர்சன சக்கரத்துக்கு பேர் ஆழின்னு. இப்படி அந்த பல பொருள் கொடுக்கக்கூடிய பல சொற்களை திருப்பாவையிலே நாம் பார்க்கணும். அதனால ஆழிமழை கண்ணா இதுல வந்து 9 முறை ழ என்ற ரகரம் வருகிறது. தமிழ் பழக வேண்டுமானால், உச்சரிப்பு சரியாக இருக்க வேண்டுமானால் ழ சொல்ல தெரியணும், ல ல இந்த 3 சொல்ல தெரியணும். எறல வழல அப்படி இடையினம் சொல்லும் பொழுது இந்த 3 எழுத்துக்கும் நம்ம வித்தியாசம் தெரியணும். அது உச்சரிப்பு நம்ம வாயை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும். அதுக்காக பிராக்டிஸுக்காகவே இந்த ஆழிமழை கண்ணா 4வது பாசுரம். அந்தர்யாமியாக நாம் பெருமாளை நினைக்கும் பொழுது நம்ம இஷ்டத்துக்கு நினைக்கலாம்னு சொன்னா கூட, ஆழ்வார் சொன்னார், உருவம் பல பல, நாமமும் பல பல. 1000 திருநாமங்கிறது கிடையாது. விஷ்ணு சஹஸ்ரநாமங்கிறது 1000தோட இல்லை. அந்த 1008 திருநாமத்துக்கும் சுவாமி ரங்கப்பிரசாத் சுவாமி அது எழுதி கொண்டிருக்கிறார். தமிழின் விளக்கம் எப்படி அழகானா, ஆதிசங்கரனுடைய பாஷ்யத்தையும் எடுத்துக்கொண்டு பராசரப்பட்டவருடைய குண தர்ப்பணம் அதையும் எடுத்துக்கொண்டு அழகாக நிறைய மேற்கோள்கள் கொடுத்து எழுதுறார். உங்களுக்கு கூட அனுப்புறேன், குரூப்ல இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அதாவது என்னென்னோ புராணங்கள்ல எங்கெங்கேருந்தோ எந்த மூலையில இருந்தோ எடுத்து எழுது. அதனால ஃப்ரம் நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த வேர்ல்டு என்று அப்படி அது படிக்கிறதுக்காகவே நான் வந்து இந்த திருத்தத்தை நான் தானே, எம்பெருமான் தான் நம்ம திருத்தனமே தவிர நம்ம திருத்தக்கூடாது. திருத்தி பணி கொள்வான்னு ஆழ்வார், திருத்தி பணி கொள்வான். அப்படி இங்கே வந்து ஆழிமழைக்கு அண்ணா எம்பெருமானுக்கு அடுத்தது இந்திரன், இந்திரனுக்கு ஆணையிட்டால் இந்திரன் வருணனுக்கு ஆணையிடுவான். அதனால இந்த ஆழிமழை கண்ணா, அந்த கண்ணாங்கிறது அன்பாக வருணதேவனை அழைப்பதாகவும் இருக்கு. திருப்பி இன்னும் பிரிச்சிங்கன்னா ஆழிமழைக்கு அண்ணா, நான் திருப்பி சொல்றேன் அந்த இதை.
கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதி மணிமாடம் தோன்றுமூர் நீதியான் நல்ல பக்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோன். இது கடைசியா சொல்லக்கூடிய கோதா ஆண்டாளுடைய பெருமை. அந்த ஊரே பெயர் பெற்றது அவளாலே பெயர். கோதை பிறந்ததுனால பெயர். அதனால கோவிந்தன் வாழுமூர், அதனால அங்கே வட்டபத்திரசாயி என்று பேர், ஆளிலை துயின்றவன். ஆனால் ரங்கமன்னான்னு சொன்னேன். அந்த பெருமாள் அங்கே எழுந்து இருக்கிறதுனால அச்சாவதாரத்தில் அது அங்கே பெருமை பெற்றது. அதனால சோதி மணிமாடம் தோன்றுவோர் அங்கே கூட கோபுரம் மாட மாளிகை என்று நிறைய இருக்கிறது என்று சொல்வார்கள். இப்பொழுது போய் பார்க்கணும், நிறைய நிறைய வீடுகள். அது ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் நிறைய பக்தர்கள் குடியிருப்பார்கள். ஸ்ரீரங்கத்துக்கு நிறைய பேர் குடியிருப்பார்கள். அது மாதிரி எப்படி கோதி மணிமாடம் தோன்றும் நீதியால் நல்ல பக்தர் வாழும். இன்று கூட ஒரு உமா மகேஸ்வரி என்று ஒரு அம்மா, இந்த அம்மா கால் ரெண்டும் நடக்க முடியாது. இந்த அம்மாவுக்கு திருமணம் ஆகி அவர் படுக்கையிலே தான் எப்போதும் உட்கார்ந்துருப்பார். நாற்காலியில கூட உட்கார முடியாது. ஆனால் இந்த இன்னைக்கு திருப்பாவை பாசுரத்தை பாடி அனுப்பி அவர் வீட்டிலே போய் தங்கி ஒரு 4-5 நாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பாராயணம், ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சு. எதுக்கு சொல்ல வர, அவங்க பேர் உமா மகேஸ்வரி, அத்வைதி, அதாவது சிவபக்தர், பக்தேவர். ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பேரில் அத்தியந்த பக்தி. வைணவர்களை விட மிஞ்சி விட்டாள் அவர். பிஞ்சால் பழுத்தாள் என்று மணவாள மாமனிகள் இந்த ஆண்டாளை பற்றி சொன்னார். பிஞ்சிலே பழுத்தாள், அப்படி பிஞ்சிலே பழுத்தாள் அந்த அம்மா. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி பக்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இந்த திருப்பாவை சொற்பொழிவு நடத்தலாம் என்று மனக்குள் நினைத்தால் இன்றைக்கு அச்சமாக இருக்கிறது. அங்கே மார்கழி மாதத்திலே கூட குளிர் இருக்காது போல தெரியும். அதனால் நாங்கள் சித்திரை மாதத்தில் போய்விட்டோம். அது அப்போ அங்கே தாங்கவே இல்லை, குளிர் சாதனை பெட்டி இல்லாமல் தாங்கவே இல்லை. பார்த்தோம். ஆனால் இது இனிமேல் நான் ஆரம்பத்தில் ஒரு ஆசை இருந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் கண்ணன் சுவாமிகள் எழுந்துள்ளிருந்தாருங்க, அவர் கூட போய் அவருக்கு எதிர்க்கே திருப்பாவை சொற்பொழிவு சொல்லி அவரிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று. எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஆழிமழைக்கு அண்ணா, ஆழிமழைக்கு அண்ணா திருமாலிருஞ்சோலையிலே கள்ளழகர் கோவிலிலே மதுரையிலே ஆண்டாள் சொற்படி, ஆண்டாள் நாச்சியார் திருமொழிப்படி ராமானுஜாச்சாரியர் என்ன பண்ணார், அவர் என்ன ஆண்டாளுடைய திருவாய்மொழி என்னன்னு கேட்டா, நாச்சியார் திருமொழி என்னன்னு கேட்டா, 100 தடா அடிசில் சொன்னேன், அக்கார அடிசில் சொன்னேன், 100 தடா பாரித்து வைத்தேன்னு சொன்னேன். இப்போ எல்லா கோயில்லையும் இப்போ இந்த மார்கழி மாசத்துல 100 தடா என்று 100 பாத்திரங்களிலே, வெள்ளி தங்கம் பாத்திரங்களிலே சர்க்கரை பொங்கல் வைத்து கூடாரை அன்று அதை ஏற்பாடு செய்கிறான். கூடாரை 27வது பாத்திரம் அன்று சாதாரணமா சர்க்கரை பொங்கல் கொடுப்பாங்க. இப்ப அப்படி இல்லை, 100 பாத்திரத்துல எம்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்து விட்டு கொடுக்குறாரு. அது ஆண்டாள் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ராமானுஜாச்சாரியர் அந்த கள்ளழகர் கோயிலிலே திருமாலிருஞ்சோலையிலே 100 தடா என்றால் கங்காளம் என்று சொல்வார்கள். அவ்வளோ பெரிய பாத்திரத்திலே நெய் சேர்த்து ஆண்டாள் சொல்லியிருக்கா, மூட நெய் பெய்துன்னு. உள்ளே அந்த அந்த சாதம் பிரசாதம் தெரியக்கூடாது, அவ்வளோ நெய் இருக்கும். நாங்கள்லாம் என்ன சொல்லுவோம், முந்திரி பருப்பு இருக்கான்னு கேட்போம் இல்லையா. இந்த முந்திரி பருப்பு பார்க்கணும்னா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு போகணும் அந்த காலத்தில். இப்போ இல்லை, அந்த காலத்தில் அப்படி ஒவ்வொரு பருக்கைக்கும் ஒவ்வொரு முந்திரி பருப்பு என்று சொல்லுவாங்க. அப்படி அதை சாப்பிட்டு விட்டு யாருக்கும் நோயெல்லாம் வரல, தெரிஞ்சுக்கணும், கொலஸ்ட்ரால்லாம் வரல. அப்படி இங்கே ஆழிமழைக்கு அண்ணா யாரு, ராமானுஜாச்சார். சரி, ஆண்டாள் அவதாரம் செய்து ரொம்ப காலம் உண்டு. ராமானுஜருடைய அவதார காலம் 10ஆம் நூற்றாண்டு. எப்படி அண்ணாவாக முடியும்னு கேட்டால், சொன்ன சொல்லை செயலாக்கினவர் என்பதால்
என்ன சொல்றோம் இப்போ இந்த பாசுரத்துக்கு பெருமை என்னென்றால் பாதகங்கள் தீர்க்கும் பரமன், நம்முடைய பாப்பங்களை எல்லாம் போக்கக்கூடிய பரமன். இந்த பரமனுடைய அடி காட்டக்கூடியது இந்த பாசுரம். பரமன் அடி காட்டும். இந்த பரமன் அடி காட்டுவதற்கு நம்ம அந்த அடியை திருவடியை தெரிந்து கொள்வதற்கு எந்த புத்தகத்தை படிக்க வேண்டும்? வேதம். அதனால பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடி காட்டும் வேதம். வேதம் நிறைய இருக்கிறது. அதனால அனைத்துக்கும் எல்லா வேதங்களும் இப்ப இல்லை இல்லாத வேதங்களுக்கும் அர்த்தம் புரிந்து கொள்ளக்கூடியது திருப்பாவை பாசுரம். அதனால எத்தனையோ மறைகள் மறைந்து விட்டன. மறைனாலே அதுக்காகவே மறைந்து விட்டன. 9ல் 1 பாகம் தான் இருக்குன்னு சொல்றான். அதையே நம்முடைய 100 ஆண்டு வாழ்நாளிலே படிக்க முடியாது. அது பரத்வாஜ மகர்ஷியுடைய வரலாற்றை கேட்டா தெரியும். இந்திரனை பார்த்து கேட்டார், எப்போ படிச்சு முடிக்கிறதுன்னு கேட்டார். 100 ஆண்டு எனக்கு வயது வேணும்னு கேட்டார். கொடுத்தான் இந்திரன். இந்திரனுக்கு அந்த வரன் கொடுக்க திறமை இருந்தது. அதுவும் எம்பெருமான் கொடுத்தான். அப்புறம் 100 வருஷம் ஆச்சு, வேதம் படிச்சு முடிக்கலன்னார். இன்னொரு 100 வருஷம் கேட்டார், கொடுத்தார். 300 வருஷம் கொடுத்தார். 300 வருஷம் கொடுத்துட்டு இந்திரன்ட்ட போய் கேட்டான், நான் படித்தது எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு. எதிர்க்க இருக்கிற 3 மலைகளை காட்டி கையிலே பிடி மண் எடுத்து, நீ படித்தது இவ்வளவுதான். அதனால பரத்வாஜன் சரி படிக்கிறத நிறுத்திக்க. அதனால அப்படி சொல்லக்கூடிய வேதங்கள் அனந்தாவை வேதா. அதனால ஆழிமழைக்குன்னா இப்ப மழைக்கு கேட்கணும், மழையை பார்த்து கேட்கணும். 4வது அர்த்தம் ஆழிமழைக்கண்ணா நன்றாக ஞானம் பெற்ற ஆச்சாரியரே, ஆசிரியரே அண்ணா அண்ணா வழக்கமாக உண்டு, அண்ணான்னு கூப்பிடுறது. அதனால ஆழிமழைக்கண்ணா. ஒன்று நீ கைக்கரவேல். முதல்ல வருணதேவன், அதுக்கப்புறம் ஆச்சாரியன். 2 விதமா பொருள் கொள்ளலாம். எம்பெருமானை கேட்க வேண்டியதில்லை. என்ன அதுக்கப்புறம் 17வது பாசுரத்திலிருந்து கேட்கணும். அதனால இந்த பாசுரத்துல அதனால ஒன்று நீ கைக்கரவேல், நீ மறைக்க கூடாது. கரவேல் என்றால் மறைக்க கூடாது. நீ ஏகவச்சனத்தில் சொல்ற தொம் பவான் சொல்லுது. ஒன்று நீ, அதாவது உத்தரவு, ஆணை. மரியாதையா செய். என்னன்னு கேட்டா மழை கொண்டு வரும். ஒன்று நீ கைக்கரவேல். இந்திரன் கொண்டு வந்தானே கல் மாறி 7 நாள், அந்த மாதிரிலாம் கொண்டு வரும். ஒன்று நீ மறைக்க கூடாது. அந்த மழை பொழிய வேண்டும். இந்த மழை உங்களுக்கு தெரியும், டபுள் டிஸ்டில்டு வாட்டர். அது நேராக பிடிக்கணும். வேற எதுவரையா வந்ததுன்னா அது நல்ல ஜலம், சுத்தமான ஜலம்னு பேரு, தூய நீர். அதனால 5வது பாசுரம் அதை பார்க்கணும். தூய நீர் யமுனை துறைவன், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவன் அடுத்த பாசம். இந்த பாசுரத்துல ஒன்று நீ கைகரவேல். அப்போ ஆச்சாரியனை பார்த்து நீங்கள் எதையும் நீங்கள் கற்றுக்கொண்டதெல்லாம் உங்களுடைய ஆசிரியர் பேராசிரியர்கள் கற்றுக்கொண்டதையெல்லாம் எங்களுக்கும் சொல்லுவேன். அதுல பாதி சொல்லக்கூடாது, 1/4 பாகம் சொல்லக்கூடாது, 3/4 பாகம் சொல்லக்கூடாது. ஆச்சாரியாத் பாதமாது, பாதம் சிஷ்ய சமேதையா, பாதம் சப்ரம்மச்சாரியா, பாதம் காலக்கிரமேண என்று சுபாழிதம் உண்டு. ஆனால் அதுக்காக 25% தான் சொல்லித்தராருன்னா எதுக்கு அந்த ஆச்சாரியன்? அதனால முழு 100% சொல்லித்தாங்க, 200%. ஒன்று நீ கைகள். ஆழியுள் புக்கு எப்படி செய்யணும்? இந்த ஆழியுள் ஞான சமுத்திரத்தில் ஆச்சாரியனே நீங்கள் உள்ளே போய் படித்து எங்களுக்கு சொல்லித்தரவும். பிரபந்தம் என்று இந்த திருப்பாவி இருந்தால் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் படியுங்கள். 6000 படி படியுங்கள், 36,000 படி படியுங்கள், 24,000 படி படியுங்கள் என்று வரிசையாக உத்தம தேசிகாச்சாரியருடைய உரை படியுங்கள். சுவாமி வேதாந்த தேசிகனுடைய கோதாஸ்துதி படியுங்கள். அப்படி எல்லாம் அடக்கம். ஆழியுள் புக்கு, அதாவது மேகம் என்பது உள்ளே போய் இன்னும் மேலேயே குளிர்ந்த ஜலமா இருக்கும் கடல்ல. அது கொஞ்சமாவது சூரிய ஒளிப்பட்டு ஒருவேளை உஷ்ணமாக இருக்கலாம். அது இல்லாமல் ஆழியுள் புக்கு முகர்ந்து எடுத்துக்கொண்டு ஆர்த்தேரி. இந்த இடத்துல தான் நான் இன்னைக்கு கேட்ட இது. ராமாயணத்தை அந்த அம்மா தொடர்பு படுத்தினார். எப்படின்னு கேட்டால், ஹனுமான் லங்கைக்கு போனான். அந்த கணையாழியை, ராமனுடைய கணையாழியை சீதை கையில் கொடுத்தான். சீதை தலையிலிருந்து அவள் சூடாமணியை எடுத்து அவன் கையிலே கொடுத்தாள் அடையாளத்துக்காக. வேறு அடையாளங்களும் வாயால் சொன்னாள். ஆழ்வாரும் புதுசாக ஒரு அடையாளம் சொன்னார். அதனால கல்யாணம் நடந்த பிறகு, விவாகம், ராமனுக்கு விவாகம் நடந்த பிறகு
சீதா கல்யாணம் நடந்த பிறகு ஒரு மாலையை வைத்துக் கொண்டு விளையாடினாள் சீதை என்பதை ஆழ்வார் சொன்னார். ராமாயணத்தில் இல்லை. மாலை கொண்டு ஆர்த்ததோர் ஒரு அடையாளம், ஒரு 10 அடையாளம் சொல்லும். அதுல அது ஒரு அடையாளம். இன்னொன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சேத்து பந்தனம் பொழுது, அணை கட்டும் பொழுது அணில் உதவி செய்ததுங்க என்பதற்காக அந்த அணிலையும் தட்டி கொடுத்தார் என்று சொல்றது. அதுவும் அணிலம் போலேன்னு ஆழ்வார் சொன்னார். அது ராமாயணத்தில். இதெல்லாம் நல்லதா இருந்தா சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு ராமாயணம் ஒரு நிக்காமே அப்புறம் சொல்லணும். அப்படி ஒன்று நீ கைகிறவள் ஆழ்வுக்கு மறந்து கொடு ஆர்த்தேரி. அந்த அனுமான் மீண்டும் மிகுந்த ஒலியோடு திரும்பி வரும் பொழுது வெற்றி கொண்டு விட்டான், சீதையை பார்த்து விட்டான் என்ற ஒரு புரிந்து கொண்டார்கள் எல்லா வானரங்களும். அவங்க போட்ட சப்தம் குரங்குன்னா கேட்கவே வேண்டாம், கிழக்கிலாயத்தேன் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்வார்கள். அதனால் அப்படி அந்த எவ்வளவு லட்சம் கோடி குரங்குகள் என்று உங்களுக்கு கணக்கு தெரியாது. ஏன்னா ராமாயணத்திலே அப்படி எவ்வளவு. சுக்ரீவன் என்ன சொன்னா, அந்த குரங்குகளுக்கெல்லாம் நீ திருப்பி சீதையை பார்க்கலன்னு சொன்னா தலையை அந்த பயத்திலேயே எல்லாம் உட்கார்ந்துதான் இவன் அனுமான் திரும்பி வந்தானா மகிழ்ச்சியோடு குதிக்காது. ஆர்த்தேரி ஊழி முதல்வன். இந்த ஊழிங்கிறது உலகம் அப்படின்னு சொல்லலாம். அதனால 14 லோகங்களுக்கு ஊழி என்று பேர். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. அந்த மேகம், அந்த முகில் என்பது எம்பெருமான் போல இருக்கலாமே தவிர எம்பெருமானாக ஆகிவிடாதுங்கிற தத்துவம். அல்ல விசிஷ்டாத்வைதத்துல ஜீவாத்மா பரமாத்மாவாக ஆகிவிடாது. பரமாத்மா போல இருக்கலாம். சாரூப்பியம் உண்டு, சாலோக்கியம் உண்டு, சாமீப்பியம் உண்டு. அதனால இங்க ஆத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. கரி உருவம். எம்பெருமானுக்கு கலிய பெருமான்னு பேர் அரியலூர்ல. ஒரு மரம் தான் அங்க தெய்வம், திவ்யமங்கலம் இருக்கிறார். கரிய நிறம் கொண்ட கார்மேக வண்ணன் என்று சொல்லுவார். அதனால உருவம் போல் மெய்கருத்து. அதாவது எப்பொழுது நீரை தன்னுள்ளே கொண்டிருக்கிறதோ அப்ப மேகம் ஒரு கிரே கலர் அல்லது கருப்பு கலர், அது அழகா சொல்வார்கள், சாமள வர்ணம். அப்படி உருவம் போல் மெய்கருத்து. அப்போ இவர் படித்து படித்து இந்த ஆச்சாரியனுக்கு இந்த உடல் சோர்ந்து அவர் மெய் கருத்து. அதே மாதிரி ஆழ்ந்து ஞானம் இருக்கிறதுனால இந்த மெய்யை உணர்ந்திருக்கிறார், உள்ளே இருக்கிற உண்மையை உணர்ந்திருக்கிறார் ஆசிரியர். அதனால மெய் கருத்து பாழியன். அந்த எப்பொழுதுமே ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ட்ரூத் இஸ் பிட்டர் என்று சொல்வார். அதுபோல உண்மை என்பது கசக்கும். அப்போ அந்த கசக்கின்ற உண்மையை எம்பெருமான் தலைவன் என்று நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. 33 கோடி தேவர்களும் மறந்து விடுகிறார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்காக மெய் கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கை. இந்த பத்மநாபன் என்று சொல்லும் பொழுது திருவனந்தபுரம் அச்சாவதாரத்தை ஞாபகப்படுத்தி, பத்மநாப சுவாமியை ஞாபகப்படுத்தி, திருவனந்தபுரம் பத்மநாபன் கையில் திருக்கைகளில் ஆழி போல் மின்னி, ஆழி சக்கரம், சுதர்சன சக்கரம் போல் மின்னி, அது அந்த மின்னலுடன் கூடிய மேகமாக இருந்தால் அழகாக இருக்கும். அதனால மின்னல் கொடி என்று சொல்வார்கள். ஆழி போல் மின்னி வலம்புரி போல், வலம்புரி சங்கம் பாஞ்சஜன்யம் போல் அதிர்ந்து, வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. பகவத்கீதையில உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சங்குக்கு பேர் உண்டு. பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயா பவுண்டரவ் தத்மோ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரா அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரா நகுல சகதேவச்ச சுகோஷ மணி புஷ்பகௌ. இதுல ஒரு ஸ்ரீ ராமானுஜாச்சாரியுடைய பாஷ்யம் என்று கேட்டா, அந்த சங்கு ஊதினான் கிருஷ்ணன், கௌரவர்களுக்கும் சங்கு ஊதப்பட்ட அப்படின்னா அதை துரியோதனே ஒத்துக்கிறான்.
முதல் அத்தியாயத்துல என்ன ஒத்துக்கிறான், அதனால மமார்த்தம் தெக்த ஜீவிதாக. இப்போ அர்ஜுனன் அடிக்க போறது வெறும் உடல்கள், உயிர் எப்போ படுதுன்னா தெக்த ஜீவிதாகன்னு துரியோதனன். இன்னொரு பயம் வந்துருச்சு அவனுக்கு. பீஷ்மன் தான் என்னுடைய 11 அக்ஷோகிணியை நடத்துறார் தலைவனாக இருந்து, பீமன் தான் அந்த 7 அக்ஷோகிணி தான் நடத்துறான். ஆனா அபர்யாப்தம் தேஷாம் பலம் பீஷ்மாபிரட்சம். பீஷ்மரால் காக்கப்பட்ட நம்முடைய சேனை அபர்யாப்தம், போதாது, அன்லிமிட்டெட் இல்லை அந்த இடத்துல அர்த்தம் ராமானுடைய பாஷை. பர்யாப்தம் தெய்வவே தேஷாம் பலம் பீமாபிரட்சம். பாண்டவருடைய சேனையும் பீமனால் ரட்சிக்கப்படுகிறது. ஆனால் அது 7 அக்ஷோகிணி தான். ஆனா அவன் போதும், அது பர்யாப்தம். இட் இஸ் இனஃப் ஃபார் தெம் டு வின் அவர் சைட் அப்படின்னு அப்படி அழகாக சொன்ன. ஆழிப்புக்கு முகந்தோடு ஆர்த்தேரி கூழி முதல்வன் உருவம் போல் மிகர்த்து பாழியந்தோருடைய பத்மநாபன் கையில் ஆழ்வோர் மின்னி பலம் பெறுவோர் நின்றதுன்னு. அதனால நீங்க என்ன பண்ணணும், ஆச்சாரியரா இருக்கிறதுனால நீங்க நன்றாக உறக்க குரலிலே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதனால ஆழிபோல் மின்னி, நீ உங்கள் ஞானத்தால் உங்களுக்கு தேஜஸ் அதிகமாக இருக்கும். அதனால அப்புறம் வலம்புரி போல் நின்று அது நீங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற ஞானமெல்லாம் எங்களுக்கு எளிதில் விளங்க என்றது தாழாதே. நீங்கள் எப்பொழுதும் எங்களுடைய ஞானத்துக்கு அதிகமாக நீங்க தர வேண்டும். மேகத்தை பார்த்து நீ கீழே வராமல் இல்லை, நீ மந்த நிலையை அடையாமல், கீழ்நிலையை அடையாமல் தாழாதே. சார்ங்கம் உதைத்த சரமழை, வில்லின் பேரு சார்ங்கம். அதனால சார்ங்க பாணியை நினைவுபடுத்துகிறது திருக்குடந்தை 6ஆம் நினைவு. அதனால சார்ங்கம் உதைத்த சரமழை, ஒரு அம்புதான் விழும்னு நினைச்சிட்டு இருந்தான் அர்ஜுனன் பீஷ்மத்தை தாங்கல்ல. ஒரே சமயத்துல குதிரை, தேருடைய சக்கரம், தேர், கொடி, அர்ஜுனன், கிருஷ்ணன் ஒரே சமயத்தில் அடிச்சார். கிருஷ்ணனுக்கே அதை தாங்கல. அதனால தன்னுடைய சத்தியத்தை விட்டுவிட்டு ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்ற சத்தியத்தை விட்டுவிட்டு ஆயுதம் எடுக்க வைப்பேன் என்ற பீஷ்ம பிதாமருடைய சிஷ்யருடைய பக்தனுடைய பிரதிஜையை அவர் நிறைவேற்றி வைத்தார்கள். முகந்து சார்ங்க உதைத்த சரமழை போல் வாழ உலகம் அனாவிருஷ்டியாகவும் அதிவிருஷ்டியாகவும் இருக்கக்கூடாது. மழை பெய்து நம்மை துன்புறுத்தக்கூடாது, வெள்ளக்காடாக ஆகக்கூடாது, புயல் வரக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது அனாவிருஷ்டி. ஏன் அனாவிருஷ்டின்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு ஷாக்கு தான். என்னுடைய ஆச்சாரியர் 45ஆம் பட்டம் அழகிசிங்கர், வில்லிவலம் அழகிசிங்கர் என்றவர் எழுந்துள்ளவர் என்ன சொன்னார், நீங்க ஏதாவது இந்த எல்லாரும் இந்த கதை விடுவாங்க இந்த திருப்பா உபன்யாசத்துல, அது என்னன்னு கேட்டா, 12 வருஷம் பஞ்சம் இருந்தது, மழை பெய்யவில்லை, இந்த மழை பெய்வதற்காக பாவை நோன்பு நோக்க வேண்டும் என்று அந்த பெண்கள் தான் இந்த பாவை நோன்பு நோக்க வேண்டும் அப்படி என்று தன் குழந்தைகளை நிலவரையில் அடைத்து வைத்திருந்த அந்த பெற்றோர்கள் கண்ணன் கூட அந்த பாவை நோன்பு செய்வதற்கு அனுமதி கொடுக்க பயந்து, பிறகு ஒருவாறு சமாதானப்பட்டு 4 வயது பையன்தானே என்று நினைத்து அவனை பிருந்தாவனத்துக்கு அனுப்ப அவன் 17 வயதாக ஆகி 16 வயதான நட்பினை காதலித்தான் என்று. அது அந்த மழை பெய்யலன்னு சொல்லாதீங்க அப்படின்னாரு எங்க ஆச்சார். ஏன்னு கேட்டா, செல்வத்திருப்பீர்கள்னு முதல் வரியிலேயே இருக்க, சீர்மல்கு வாய்ப்பாடுன்னு இருக்க, பால் வளம் எல்லாம் இருக்கும் பொழுது எப்படி அங்கே பஞ்சம் விரித்தாடும்? அப்படிதான் என்ன அர்த்தம்னு கேட்டா, ஆச்சாரியன் சொன்னதுக்கு அடியன் புரிந்து கொண்டது என்னன்னு கேட்டா, இனிமேலாவது ஒருவேளை பஞ்சம் வந்தால், கண்ணன் இருக்கும் பொழுது பஞ்சம் இல்லை, கண்ணன் இல்லாத போது வந்தால் நாங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி வைத்தேன். அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் என்பாங்க. அந்த பாசுரத்தை வைத்துட்டு ஆச்சாரியனுடைய அந்த சொல்லணும்.
சரி, இன்னொன்று ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நேற்று சொல்றது மறந்தது. வீட்டிலே மனைவி வந்து நன்றாக சமையல் செய்யக்கூடிய, நன்றாக எல்லாமே எல்லா பதார்த்தங்களும் நன்றாக செய்யக்கூடிய, இருந்தாலும் அந்த கணவனுக்கு ஏதோ ஒரு வகையில வருத்தம். தினமுமே கஞ்சி சாப்பிட்டு இருந்தாராம். அவர் செய்வதை நிராகரித்து கஞ்சி சாப்பிட்டு, அப்படி ஒரு கதை இவர் சொன்னார், ஆச்சாரியன் சொன்னார். நிராகரித்து விட்டு ரொம்ப வயதான ஏற்பாடு பல ஆண்டுகள் தாம்பத்தியம் வாழ்க்கை வாழ்ந்து ஒரு நன்றாக முறுக்கு செய்யக்கூடியவர்களாம் அந்த மனைவி. கரகர என்று வாய்க்கு சுருச்சியாக செய்யக்கூடியவர்களாம். இந்த முறுக்கை செய்து இதையாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கணவனை வேண்ட, அப்பொழுது அவருக்கு பல்லு இல்லை. எப்பொழுது ராட்சதர்கள் வந்து துன்புறுத்தினார்களோ மனிதர்களையும் தேவர்களையும், அப்போ 33 தேவர்களால, 3 கோடி தேவர்களால முடியாதும் பொழுது நான் வாமன அவதாரம் எடுத்தேன். மகாபலி சக்கரவர்த்தி துன்புறுத்தினான் என்று சொன்னார்களே தவிர யாரும் வந்து அவனோடு சண்டை போடுறதுக்கு தயாராக. சண்டை போடுறதுக்கு ஏற்கனவே இக்ஷ்வாகு வம்ச ராஜாக்களை கூப்பிட்டு கொண்டு இருந்தவன் தான் இந்திரன். அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை. துணைக்கு நிறைய பேரை கூப்பிட்டான். அப்படி இருக்கும் பொழுது துணைக்கும் கூப்பிடாமல் தானும் வராமல் இருந்ததால நான் வாமனாவதாரம் எடுத்தேன். அது இன்னொன்று, மகாபலி கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டார். ஏன்னா பிரகலாதனுடைய பேரன் என்பதனால இந்த மகாபலி சக்கரவர்த்தி என் காலில் விழுந்தான்னு அவனை எப்படி கொல்றது அப்படின்னு நினைச்சாங்க. அதனால அவனை உயிரோடு விட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி பாத்தாளத்திலே அவனுக்கு இடம் கொடுத்து தான் வாயில் காப்போனான். அப்படி நாங்களும் வாழ உலகினில் பெய்திதாய் நாங்களும் வாழ மகிழ்ந்தேலோரும். மழை வந்து நமக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டும், துன்பத்தை கொடுக்க கூடாது என்று அவனை முதலில் வேண்டி பிறகு மிரட்டி அப்புறம் இப்படி சொன்னா, அதுல என்ன விஷயம்னு கேட்டா, நடுவில் ஊற்றி கோணமெல்லாம் பேசுறது. நீங்க எல்லாம் மழைக்கு வேண்டுதல் பண்ணிட்டீங்க, வருணதேவனே நேரம் வந்து கேட்டுட்டான், அதனால சொல்லிட்டீங்க எல்லாம் எப்படி இருக்கணும்னு வரிசையா கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. அப்படின்ட்டு ஒருவேளை மழை வராட்டும் என்ன பண்றது, ஏமாத்திட்டான்னா வருணதேவன் கேட்டு எஸ் கேட்டு சரின்னு சொல்லிட்டு திருப்பி மழை பெய்யாம இருந்துட்டா என்ன பண்றதுன்னு ஒரு கிளப்பி விட்டான். அதனால ஸ்ரீ ராகத்துல நாளைக்கு பாசுரம், மாயனை மண் பழ மாயனை செய்வான். அந்த மாயன் செய்வான், என்ன வேணாலும் செய்வான். சூரியனுக்கு அஸ்தமனம் ஆகல என்று காட்டுவான். ஜெயத்ரதனை கொல்வதற்காக, அர்ஜுனனுக்கு உதவி செய்வதற்காக தன்னுடைய சக்கரத்த ஆழ்வாராலே அந்த சூரியனை மறைப்பான். ஆனால் நமக்கு மறைக்க மாட்டான் என்ற ஒரு நம்பிக்கையோடு அடுத்த பாசுரத்திலே ஆண்டாள் கோதாதேவி மற்ற 5 லட்சம் பெண்களுடைய நம்பிக்கையோடு சேர்ந்து சொல்கிறாள், இப்படி எல்லோரும் நீங்கள் எல்லோரும் பொறுமையாக ரசித்து கேட்டதற்கு நன்றி. இங்கே ஸ்ரீமான் பிரம்மஸ்ரீ ரங்கப்பிரசாத் அவர்கள் வரகூர் பெருமாளிடம் அத்தியந்த பக்தி கொண்டிருந்தவர். அவரும் வெங்கடேச பெருமாள் தான், இங்கேயும் வெங்கடேச பெருமாள் தான், எங்கும் வெங்கடேச பெருமாள் தான். இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார் மாதிரி, எப்படி வந்தான் எம்பெருமான் அவதாரம் செய்தான் சொல்லும்போது ஸ்ரீரங்கத்துக்கு எப்படி வந்தான்னு சொல்லும்பொழுது, எம்பெருமான் வைகுண்டத்திலிருந்து முதல்ல திருப்பதிக்கு வந்தாலும், என்ன மலை கிட்டக்க இருக்கான், அவனுக்கு பெரிய ஏதோ ரொம்ப தூரம் மாதிரி, அவனுக்கு மட்டும் ஏதோ தூரம் மாதிரி கிட்டக்க வந்து குதிச்சானோ, அங்கேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பெரியவர்கள் சொல்லி கேட்டிருக்கேன். அப்படி பெரியவர் ஒருத்தர் ஸ்ரீ வைஷ்ணவர் அமர்ந்திருக்கிறார். அவருக்கும் இந்த பூர்த்தி நேரத்தில் அவருக்கு நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி
कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார், திருப்பல்லாண்டு பாடினார். பெரியாழ்வாருடைய திருமகள் 30 பாசுரத்திலே திருப்பல்லாண்டு பாடி என்று சொல்லி வாதித்விபசிரோபங்க பஞ்சானன பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய சிரம் விஜயதாம். ஸ்ரீ வெங்கடேஷ பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீரங்கநாயிகா சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ. அஸ்மத்குருभ्यो நமஹ.